ஹலோ மக்களே, இன்றைக்கி டே 2 ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணது இடம் இதுதான். ரூம் இதுதான். அழகாக பெயிண்டிங்ஸ்லாம் போட்டு இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. நல்ல அட்மாஸ்பியர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கும்பகோணமில் இருக்க டெம்பிள்ஸ், அப்புறம் வேறு என்னென்ன பிளேஸ் நம்மளால் பார்க்க முடியுமோ அதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை அப்படியே வீடியோவாக உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நினைக்கிறவங்க, எப்படி போகணுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விளாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இதில் நான் தெளிவாக எல்லாமே அதில் சொல்கிறேன். ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து அப்படி வந்தால் நாங்கள் டிஃபன் முடிச்சுட்டு ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே அங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ட்ராவலில் அப்படியே அங்கே இருக்க நேச்சர்லாம் அட்மையர் பண்ணிட்டு போயிருந்தோம். நல்ல ஒரு சில்னஸ் நம்ம மனசுக்கு கொடுத்துச்சு. அங்கேருந்து அப்படியே சாமி பார்க்க போயிட்டு இருந்தோம். அங்கே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நாங்கள் கோயிலை ரீச் ஆகிட்டோம். நாங்கள் எந்த கோயில் ரீச் ஆனோன்னா சந்திரனோட ஸ்தலம், அது ஃபஸ்ட்டு ஸ்தலம். அதை தான் நம்ம ரீச் பண்ணோம். அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு மேப்பில் காட்டுறேன். நீங்கள் வீடியோ கட் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மேப் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த கோயிலாண்ட இருக்க ஒரு குளம், அந்த குளத்தாண்ட உட்காந்துச்சுன்னா மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக போனதுனால கோயில் சாத்திருந்தது. வெயிட் பண்ணிவிட்டு கோயில் திறந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம். உள்ளேயும் நல்லா அமைதியாக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரொம்ப காலியாக தான் இருக்குது. ஃப்ரீயாக தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து 10 விளக்கு ஏற்றுறது ஐதீகமாக 10 விளக்கு ஏற்றுறாங்க. மேப்பை நம்ம போக வேண்டிய செகண்ட் கோவில் குரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். கோவில் ரீச் ஆனது ஒன்றே நம்ம பார்க்கலாம். சைடில் 2 சைட்லையும் நிறைய கடைங்க இருக்கும். அர்ச்சனை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அந்த அர்ச்சனை இதில் அவருக்கு பிடிச்ச எல்லோ கலர் துண்டு வச்சு எல்லாம் வச்சு ஒரு செட்டாக கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம தாராளமாக மனநிறைவோடு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். தேர்ட் கோயில் ராகு கோயில் போகும்போது நமக்கு வழி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கண்டுபிடிக்க. கோவில் கோபுரத்தை சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். ராகு கோயில் பார்த்துட்டு நாங்கள் அடுத்த கோயில் போக முடியல. ஏன்னா டைம் வந்து முடிஞ்சிருச்சு. 8:30 எல்லா ஸ்தலமும் மூடிடுவாங்க அப்படின்றதுனால நாங்கள் நெக்ஸ்ட் டே போகிற மாதிரி பிளான் போட்டுட்டோம். ஹலோ மக்களே, இன்றைக்கி செகண்ட் டே. நவகிரகம் டெம்பிளை நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். மொத்தம் 9 டெம்பிள், அதில் 3 டெம்பிள் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் இப்போது 4th டெம்பிளாக சூரியன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆன் தி வேயில் இருக்கோம். சூரியன் கோயிலுக்கு எந்த வழியில் போகணும், எப்படி இருக்குது டெம்பிள், எப்படி தான் வரலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சூரியன் ஸ்தலத்துக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்தலமான 5வது ஸ்தலத்துக்கு போக ரெடியாக. நெக்ஸ்ட்டு சுக்ரன் ஸ்தலம் வந்திருக்கோம். இப்போ தான் உள்ளே போக போகிறோம். டைம் 10 ஆகிடுச்சு. சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது கோயில் மணி அடிச்சுட்டு இருந்தாங்க. குட்டீஸ் போய் பார்த்தோன்னே குட்டீஸை கூப்பிட்டு பெல் அடிக்க விட்டாங்க. அவங்களும் ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அதாவது ரிட்டர்ன் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 6வது ஸ்தலமான செவ்வாய் ஸ்தலம் வைத்தீஸ்வர சுவாமி டெம்பிளுக்கு போனோம். அங்கே போய் நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கே வந்து ஒரு மருந்து உருண்டை அப்படி சொல்லி சேல் பண்ணுறாங்க. அது சாப்பிட்டா செவ்வாய் ஸ்தலம் பார்த்து முடியுது அப்படின்னு டைம் 12:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து நெக்ஸ்ட் கோயில் நம்ம போய் ரீச் ஆகிறதுக்காட்டியும் டைம் வந்து 1 ஆகிடும். அப்போ வந்து கோயில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால நம்ம லன்ச் ஃபஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பைலேயே ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். அந்த டைம் பார்த்து நல்ல மழை. அந்த மழையில் நல்லா சூடாக அவங்க வந்து ரைஸ் வந்து சர்வ் பண்ணாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் நல்லா சில் ஆகிட்டு அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம். மணி 4 ஆன உடனே நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பினோடனே பார்த்தா ரொம்ப மழை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம், ஆனாலும் முடியல. அது நிற்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் நாங்கள் நனைஞ்சிட்டே கோயில் உள்ளே போயிட்டோம். கோயில் உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு திருப்பி நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆனால் மழை மட்டும் ஸ்டாப் ஆகவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கோயில் போக கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு கோயில் 8th கோயில் கேது ஸ்தலம். கேது பகவானை பார்க்கறதுக்காக நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கோயில் உள்ளே போகும்போது ரெயின் இல்லை, கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருந்தது. சாமிலாம் பார்த்துட்டு ரிட்டன் நாங்கள் வெளியே வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. தென் அங்கேயே கொஞ்சம் நேரம் ஒரு 15 to 30 minutes அங்கேயே நாங்கள்
ஸ்டாப் ஆகிட்டோம். தென் அங்கேருந்து கொஞ்சம் மழை விட்டோடனே திருப்பி அங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திருநள்ளாறு 9th டெம்பிளான சனீஸ்வர ஸ்தலம், சனீஸ்வரோட கோயிலுக்கு போனோம். சனீஸ்வரர் கோயிலுக்கு சாட்டர்டே அன்னைக்கு செம்ம கூட்டமாக இருக்கும். பட் நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் கோயில் க்ளோஸ் ஆகிறதுக்கு 1 hour முன்னாடி அப்படின்னு தான் ரீச் ஆனோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஈஸியாகவே சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இந்த நவகிரக சுற்றுலா விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செல்விஸ் கடைக்குட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு போடுற வீடியோ ஈஸியாக வந்து சேரும். நெக்ஸ்ட் வ்ளாகில் நம்மளாம் மீட் பண்ணலாம் மக்களே. அது வரைக்கும் டாடா பாய்.